ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை வாசிக்கலாம். தொடர்ந்து நம்ம அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆமென். அப்படியே இன்னொருவர் பிலிப்பியர் 4ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். கட்டளை முடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியிலே வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஏன் 2 வசனத்தை வாசிக்க சொன்னோம் அப்படின்னா, ஒன்று இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்பது டிசம்பர் மாதத்திலே தேவன் கொடுத்து நிறைவேற்றி வருகிறதான வாக்குத்தத்த வார்த்தை. பிலிப்பியர் 4:19 என்பது இந்த ஆண்டு நம்முடைய சபைக்கு என்று சொல்லி நமக்கு பொதுவாக தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஆண்டில் வாக்குத்தத்தம் தந்தார். இந்த 2 வாக்குத்தத்தங்களையும் பரிபூர்ணமாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி வருகிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அவர் 2த்துலயும் ஒரு முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிறைவாக்குவார், இன்னொன்று சம்பூர்ணமாக இருக்கும். சொல்லுங்க, நிறைவாக்குவார், இன்னொன்று சம்பூர்ணமாக இருக்கும். அவர் நிறைவாக்கினால் அது சம்பூர்ணமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் 2 வசனத்திலையும் ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு உறுதிப்படுத்துதலை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மை நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதுல பிரதர்? எல்லா விதத்திலும். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எல்லா விதத்திலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமா, நாட் ஒன்லி ஃபைனான்ஸ். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம எந்த அளவுக்கு செழிக்கிறோமோ, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எந்த அளவுக்கு நம்ம உயர்கிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, இந்த வேதத்தை வாசித்து தியானிக்கிற இந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம உயர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வாதாரத்தின் பொருளாதாரமும் உயரும், வாழ்வாதாரமும் உயரும், ஆசீர்வாதங்களும் உயரும். அல்லேலூயா. இதை தான் சொல்லி கொடுக்குறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. என்ன நாங்க சொல்லி கொடுக்குறோம்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தேவ பிள்ளைகள் குறைவுல இருக்கக்கூடாது, தேவ பிள்ளைகள் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடாது, தேவ பிள்ளைகள் வியாதியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் மூல வேர் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மரத்தினுடைய வேர் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனோடு நீங்க வச்சிருக்கிற அந்த ஐக்கியம், தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற அந்த உறவு, நீங்க எந்த அளவுக்கு ஜெபம் பண்றீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு இந்த வேதத்தை வாசிக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும். நீங்க எந்த அளவுக்கு வார்த்தையின்படி வழி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க, ஆசைப்பட்டா போதும், ஆவியானவர் உங்களை அந்த வார்த்தையின்படி வழி நடத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நம்ம சுயபலத்தினால ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. சுயபலத்தினால அவர் தான் அழகா மோசஸ் ராஜசேகரன் பாடுறாரு ஒரு பாட்டு, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் பணபலத்தால் சாதிக்க பார்த்தேன் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்போ வாழ்க்கையில உணர்ந்தவர்களாக நம்ம சொல்றோம். அதுதான் சுயபலத்தினால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. இன்னைக்கு இப்போ மெர்சி சொன்னது மாதிரி நம்ம இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தை தொடக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம். அல்லேலூயா. நிறைய தீர்மானங்களை எடுத்திருப்போம். அந்த தீர்மானங்கள்லாம் மேக்சிமம் 100% மக்கள் எதில் தான் எடுப்பாங்க அப்படின்னா சுயபலத்தை நம்பி தான் எடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த வருஷம் நம்மளுக்கு வேலை எப்படி 10 மணிக்கு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம காலையில் 9 மணிலேருந்து ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு 6 அதிகாரம் வாசிச்சிடலாம். இப்படி இந்த மாதத்தில் நம்மளுக்கு எப்படியும் கொஞ்சம் தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். இந்த மாதத்தில் நம்ம எப்படி இந்த ஊரில் தான் இருப்போம். ஸோ நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நம்ம பைபிளை வாசிச்சிடலாம், ஜெபம் பண்ணிடலாம். இப்படி அநேக நேரத்தில் மாம்ச பலத்தை நம்பி என்ன பண்ணிடுவாங்க, பொருத்தனை பண்ணிடுவாங்க. அதனால தான் என்னவோ தெரியல, ஒரு காலமும் என்ன பண்ணுறது இல்லை. அதை ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ளே அதை என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ணவே முடியாது, அதை தீர்மானம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நம்ம சுயபலத்தினால ஏற்கப்படுத்தப்பட்டது. பாருங்க, இனிமே நான் சினிமாவே பார்க்க மாட்டேன், பாரு இனி நாடகமா நான் பக்கமே போக மாட்டேன், பாரு இனிமே என் வாட்டில் கெட்ட வார்த்தையே வராது, இனிமே பாரு நான் கோவமே பட மாட்டேன், நீ வேணா பார்க்குறியா, இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், கோவமே பட மாட்டேன். இதெல்லாம் சொல்லுவோம். சொல்லும் போதெல்லாம் மனசில் என்னதான் இருக்குமா தெரியும், கர்த்தரை நம்பி சொல்ல மாட்டோம். யாரை நம்பி தான் சொல்லுவோம், நம்மளை நம்பி தான் சொல்லுவோம். நானும் எத்தனையோ தடவை முடிவு பண்ணியிருக்கிறேன், ஆனால் ஒரு தடவை என்ன பண்ணதில்லை, செயல்பட்டதே இல்லை. ஆனால் ஒரு சீசன் வந்துச்சு,
நீ உன் பலத்தை நம்பாத, என் பலத்தை நம்பு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராலே எல்லாம் ஆகும். வசனம் அப்படித்தானே சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவர் என்னால முடியாது, ஜெபம் பண்ண என்னால் முடியாது, என்னை ஜெபிக்க வைக்க உங்களால் முடியும். வேதத்தை வாசிக்க என்னால் முடியாது, இந்த வேதத்தை என்னை வாசிக்க வைக்க உங்களால் முடியும். பரிசுத்தமாக வாழ என்னால் முடியாது, ஆனால் இப்போ நான் பரிசுத்தமாக என்னை வாழ வைக்க உங்களால் முடியும். அப்படின்னு குறைவே இல்லாமல் என்னால் வாழ முடியாது, ஆனால் என்னை குறைவே இல்லாமல் வாழ வைக்க உம்மால் முடியும். வியாதியே இல்லாமல் பலவீனமே இல்லாமல் என்னால் வாழ முடியாது, ஆனால் என்னை வியாதியே இல்லாமல் பலவீனமே இல்லாமல் வாழ வைக்க உங்களால் முடியும். அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சு நின்னீங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த வெளிப்பாடு எப்ப கிடைச்சிச்சு? இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல கொஞ்சம் வெளிப்பாடு கிடைச்சிச்சு. இந்த ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்ம பலத்தினால ஒண்ணும் கிடையாது, அவருடைய பலத்தினால தான். இந்த பாருங்க, இன்னைக்கு கடைசி நாட்கள், இந்த டிசம்பர் நாட்கள்ல நீங்க ஒரு சிலர் பேசும்போதெல்லாம் கேட்டா காதல் ரத்தம் வந்துருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் நான் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறேன், பாருங்க புதிய ஆண்டு எவ்வளவு ஆசீர்வாதமா எனக்கு வரப்போது அப்படிங்கிறார். உபவாச ஜெபத்துக்கு நான் ஆதரவானவன் தான், நானும் வாரத்தில் உபவாசிக்கிறவன் தான். அல்லேலூயா. ஒரு காலமும் ஞாயிற்றுக்கிழமையில காலையில் சாப்பிட்டதான் எனக்கு சரித்திரமே கிடையாது. மறந்து கூட என்ன பண்ணிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். என் வாழ்க்கையினுடைய என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைலாகவே மாறிடுச்சு. என்னைக்கு இப்போ இல்லை, 10 வருஷமா. நான் சொல்கிறது ஏதோ 10 நாளா 10 மாதமா இல்லை, 2014 என்னைக்கு நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தனோ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை உணவு என்ன பண்ணிட்டேன், தவிர்த்தாச்சு. மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமையும் சாப்பிட மாட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த உபவாச ஜெபம் இல்லாதனால சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் ஒரு செப்டம்பர் ஆகஸ்ட் வரைக்குமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், அந்த உபவாச ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் யாருமே வராததுனால தான் நிப்பாட்டிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஏன் நீங்களாம் வந்தீங்கன்னா தானே எனக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன். சொன்னதுனாலும் வரணும், நீங்கள் சொல்லணும். வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வைங்க பாஸ்டர், மற்ற சர்ச்சில் வைக்கிறாங்க, எங்கள் நம்ம சபையில் வைங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரணும். நீங்கள் பண்ணலாம், நாங்கள் பண்ணுறோம் பாஸ்டர்னு வந்து உட்காந்திங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், சரி ரைட்டு, பரவாயில்ல, அது கொண்டு வந்துடலாம் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த நாளும் எனக்கு காலை சாப்பாடு என்ன பண்ணாது கிடையாது. நான் தான் சொல்கிறேனே, மறந்து கூட என்ன பண்ணிட மாட்டேன், சாப்பிட்ற மாட்டேன். அப்போது உபவாசத்துக்கு நான் எதிரானவன் அல்ல, ஆனால் இன்னைக்கு மக்கள் சொல்லுகிற காரியங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே இருதயமே நடுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் 21 நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர், நான் 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறேன் இந்த வருஷத்தில், பாருங்கள் புதிய ஆண்டில் நான் நினச்சதெல்லாம் நடக்கும் போது அப்படிங்கிறாங்க. இப்போது இவங்களுடைய விசுவாசம் எதன் மேலே போயிடுச்சு? 21 நாள் உபவாசம். அப்போ ஆண்டவரால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எதனால தான் நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணுறாங்க, உபவாசத்தினால. அவங்க எதனால தான் நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணுறாங்க, அந்த 40 நாள் உபவாசம். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. உபவாசம் என்பது கட்டாயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆசீர்வதிப்பது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவருடைய ஆவியினாலேயே ஆகும். பிரதர் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்கிறதும், நான் ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. ரெண்டுத்துக்கு என்ன உண்டு? ஃபஸ்ட்டு சொன்னது நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்கு சரியாகும்னு சொன்னால் அது விசுவாசத்தில் நான் பேசுகிறேன்னு அர்த்தம். நான் ஜெபம் பண்ணால் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறது பெருமையில் நான் பேசுகிறேன்னு அர்த்தம். ஒரே ஒரு வார்த்தை தான் மிஸ்டேக்கு. தமிழில் ஒரே ஒரு வார்த்தையை மாற்றிட்டிங்கன்னா அர்த்தமே என்ன ஆயிரும், மாறிடும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி இருக்குது. அப்போ இன்றைக்கி நான் சுற்றி இருக்கிற இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்குது பேர் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் யாரை சொல்லுவாங்கன்னா சிஎஸ்ஐயும் ஆசின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களும் ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. யார்? நம்ம பெந்தகோஸ்தே சபைகளும் பெந்தகோஸ்தே ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி பாரம்பரியம்? இப்படி தான் 21 நாள் உபவாசம் பண்ணலியா போச்சு உனக்கு புது வருஷம் டொயின் தான் அப்படிங்கிறான் ஒருத்தன். அல்லேலூயா. அட பாவி, நல்ல வார்த்தையை சொல்லலாம் கூட பரவாயில்ல, ஆனால் கெட்ட வார்த்தை என்ன பண்ணாம இரு. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு வசனம் சொல்லுது. ஆனால் மற்றவங்களுக்கு நம்மளை கீழே இறக்கி பேசுறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அவங்க அப்படிதான், அவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி ஒருத்தரை குறித்து நம்ம மேன்மையாக பேசும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே டவுன் பண்ணி கீழே உட்கார வச்சுருவாங்க. அப்படி இல்லை. மனத்தாழ்மையினால் என்ன பண்ணணும், நம்ம நிரம்பி இருக்கிறோம். தாழ்மைனா என்ன? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மை காட்டிலும் பிறரை மேன்மையாக எண்ணுவதே அதான் வசனம். புதிய நீதிமொழிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறவன் யாரை பரியாசம் பண்ணுறானா? அவனை பரியாசம் பண்ணல, அவனை உண்டாக்கினவரையே பரியாசம் பண்ணுகிறானா. அப்போ நம்ம ஒருத்தரை தாழ்த்தி பேசுகிறோம், ஒருத்தரை கிண்டல் அடித்து பேசுகிறோம், ஜாலிக்காக பேசுறது வேற, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக ஜாலி பண்ணி பேசுகிறாங்க பாருங்க, அது தவறு. அல்லேலூயா. ஆமாம், அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். யார் இருக்கிறாரு? ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார், கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அப்போ இப்படியே பேசிக்கிட்டே கிடந்தீங்கன்னா எத்தனை தடவை நான் வசனம் பிரசங்கம் பண்ணாலும் புரியாது. போகணுன்னா டக்குன்னு அமுச்சு விட்டு மற்றது இங்கே கவனிங்க.
பேசிட்டு விட்டுறணும். வார்த்தை முக்கியம். வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா பாத்ரூம் போகிறவங்க போயிட்டு வந்துடுவான் அவன். உங்களுக்கு வார்த்தை திருப்பி என்ன பண்ணாது, கிடைக்காது. நீ அங்கே பேசுனா இங்கே எல்லாம் ஒன்றே தானே பார்க்குறாங்க. அதைத்தானே சொல்கிறேன். போகணுன்னா விட்டுரு. அவன் யாரோ அப்படின்னு நினச்சிக்கோ. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிக்கோ. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது அக்கம் பக்கம் பொண்டாட்டி புள்ள எதையும் நினைக்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன், கற்றுக்கிடுங்க. ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு சோறு போடுது. இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நிற்க வச்சிருக்குது. இந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்குது. அதனால் எதுக்காக டோன்ட் கிவ் அப் ஃபார், எந்த ரீசனுக்காக என்ன பண்ணாதீங்க, வார்த்தையை மட்டும் விட்டுறாரு. அவன் யார், ஜாகினா, அவனா யார் சார் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கணும். எனக்கு தான் அவன் பிள்ளை, நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன் அவனை இல்லை, நான் கவனிக்கிறதுனால உங்களுக்குள்ளே எப்படியாவது இன்றைக்கி ஆவியோட எனக்குள்ளே கொடுத்த வார்த்தை என்ன பண்ணிடணும், கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல மட்டும்தான் என்னுடைய மைண்ட் இருக்கணுமே ஒழிய, அவன் அங்கே போனானா இவன் இங்கே வந்தானா அந்த புக்கு கிழிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னிச்சு, கிழிக்கட்டும் வேறு வாங்கிக்கலான்னு சொன்னேன். அப்படி தான் சொன்னேன். இப்போ அல்லேலூயா, தப்பே இல்லை. எனக்கு புக்கு 30 ரூபா பெருசு இல்லைங்க. அந்த 30 ரூபா இல்லை 30,000 கோடி இந்த வார்த்தை தரும். இந்த வார்த்தை தான் எனக்கு என்ன பண்ணும் சொல்லுங்க, முக்கியம். ஆமாம், இந்த வெளிப்பாடு வர வரைக்கும் நம்ம செழிக்க முடியாது. வார்த்தை தான் முக்கியங்கிற வெளிப்பாடு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது. காரணங்கள் 1000 சொல்லலாம். எனக்கு இந்த வேலை இருந்துச்சு பிரதர், எனக்கு இந்த வேலை இருந்துச்சு பிரதர், நான் இப்படி இருந்தேன் பிரதர், நான் அது ஆச்சு பிரதர், இது பிரதர், அது சொல்லிகிட்டே இருங்க காரணங்களும். அப்போ உங்களுக்கும் ஒரு காரணம் வந்துடும். நீங்கள் ஏங்க வாழ்க்கையில் செழிக்கல, இன்னும் ஏங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீங்கள் பார்க்கல, இன்னும் ஏங்க உங்கள் பலவீனம் மாறல அப்படின்னு கேட்டால் அப்புறம் நம்மளுக்கும் அது ஒரு ரீசனாக தான் என்ன ஆகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம். அப்படி இல்லை. வார்த்தைக்காக எதற்காகவும் வார்த்தையை விட்டு விடாதீர்கள். எதை வேணாலும் வார்த்தைக்காக எதை வேணாலும் விட்டுருங்க தான் சொல்கிறேன். பிள்ளையை விட்டுருங்க, மனைவி விட்டுருங்க, வார்த்தையை கேட்கும் போது மட்டும் கவனிங்க. நான் ஒரு சில நேரத்தில் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும் போது மெர்சி சொல்லும், அச்சையா சொல்லும், எல்லாம் சொல்லும், காதில் கேட்டுட்டு தான் இருப்பேன். ஆனால் ஒன்றுத்துக்கு ரிப்ளையே என்ன பண்ண மாட்டேன், நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா வார்த்தையின் மேலே எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன தான் வேணும், பசியில் வந்திருக்கிறேன் சார், என்ன பண்ணியிருக்கிறேன், வயிற்று பசியில் வந்திருக்கிறேன், பச்சையம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தம்பி உங்களுக்கு 1 பவுன் தங்க மோதிரம் வாங்கியிருக்கிறேன், கையை காமிங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது, விட்டா போயிடுவோங்கள் இருக்குது, என்ன பண்ணிடுங்க, சோறு கொடுங்கம்போ. அப்போ எனக்கு என்ன தேவை அந்த நேரத்தில், பசி. பிரதர் இந்தாங்க, சிவனியா சிஸ்டர் கூப்பிடுறாரு, பிரதர் இந்த வருஷம் 10 லட்ச ரூபா ஆர்டர் கொடுத்துட்டாரு, 1 லட்ச ரூபா காணிக்கு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்கங்கிறாரு. நான் இங்கே பசியில் அப்படியே மயங்க வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த 1 லட்சத்தை முன்னாடி வச்சு அந்த 1 லட்சத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? நான் முடியாது. என்ன பண்ண முடியாது, முடியாது. அதை தான் சொல்கிறேன். அப்போது வாங்கம்மா வாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இது மாதிரி நானும் பல தடவை சொல்லிட்டு தான் இருக்கிறேன், நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, அப்புறம் திரும்பவும் அதே தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கோம். இந்த சேர் எடுத்துங்க சோனி, இந்த சேர் எடுத்து கூட வச்சுங்க, உட்காந்துங்க. ஏன்னா நான் இனி அடுத்து ப்ரேயர் முடிக்கும் போது தான் உட்கார போகிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, வீடியோ மறைச்சிடாதீங்க, உட்காந்து. ரைட், கவனிங்க. அல்லேலூயா. சரி, அப்போது இதை தான் சொல்கிறேன். அப்போ வார்த்தைக்காக எதையும் விட்டுறாதீங்க, வார்த்தைக்காக எதை வேணாலும் விட்டுருங்க, வார்த்தைக்காக மட்டும் எதையும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. நோ மோர் ரீசன்ஸ். அதனால் இந்த பழைய இந்த 2023 முடியட்டும். அல்லேலூயா. வார்த்தையின் மேலே உங்கள் கவனம் திரும்பிருச்சுன்னா ஆசீர்வாதத்துக்கு உங்கள் பேரில் கவனம் திரும்ப ஆரம்பிச்சிடும். அதனால தான் அவர் சொல்கிறார், யார், தாவீது சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும். நான் அதெல்லாம் தொடர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. என்னை தேடி வரியா, பணம் என்னை தேடி வரும், நிலம் என்னை தேடி வரும், நகைகள் என்னை தேடி வரும், உயர்வுகள் என்னை தேடி வரும், ஆசீர்வாதங்கள் என்னை தேடி வரும். பட் ஒன் கண்டிஷன் அவர் சொல்கிறாரு, இது கடைசி வசனமாக சொல்கிறாரு, 6வது வசனமாக. முதல் வசனமாக அவர் என்ன தான் சொல்கிறாரு, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், வார்த்தையாகிய தேவனின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. இங்கிலீஷில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, ஐ ஷால் நாட் வாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். சொல்லுங்கள், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. இனிமேல் இப்படி படித்து பாருங்கள். நம்ம தாழ்ச்சி அடையேன்னு வாசி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இனி நமக்கு புரியுற மாதிரி வாசிடுவோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், இனி எனக்கு எதுவும் தேவையில்லை. சொல்லுங்கள், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், இனி எனக்கு எது. அப்படித்தான் இங்கிலீஷில் சொல்லிருக்குது. ஏதோ பைபிள் புரட்டுறா இருப்பதுன்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ் பைபிளில் வாசி பாருங்கள். The Lord is my shepherd, I shall not want. எனக்கு எதுவும் தேவையில்லப்பா, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, எனக்கு என்னது தேவைங்கிறத தர. 2வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அது மட்டுமா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம்
குறைஞ்சி வலியுதுன்னு சொல்றாரா? நிரம்பி வலிய செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்புறம் தான் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அது இந்த பூமியோட மட்டும் நிக்கல. அப்புறம் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாயில்லை. ஆமா, பூமியில மாத்திரம் இல்லைங்க, பரலோகத்திலும் நமக்கு மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை தேவனை என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு அதிகாரத்தையே சொல்லிட்டேன். எப்படி இந்த வெளிப்பாடோட நீங்க வாசிக்கணும். அவர் தான் உங்களுக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். நான் எனக்கும் ஒரு காலம் இருந்துச்சு, பணத்தை தேடி போன நாட்கள் இருந்துச்சு. எதனால ஒரு வருமானம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி தேடி நாட்கள் போணுச்சு. இல்லை, இந்த மீட்டிங்லாம் போனேன்னா அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ தேடி போனால் என்ன பண்ணாது, எதுவும் கிடைக்காது. உன்னைய தேடி வரவை. எப்படி? நீ அவரை தேட வேண்டியதை தேடிட்டுனா உனக்கு இதெல்லாம் என்ன பண்ணிடும்? தேடி வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொஞ்சம் கொடுக்கப்படும் இல்லை, கூட கொடுக்கப்படும். இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்க பிரதர். நம்மளாம் எப்படி ஒரு காருக்கோ இல்லை ஒரு ஆட்டோவுக்கோ வாடகை பேசணும்னா அவங்க ஒரு 1000 ரூபா சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? குறைங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி தானே கொடுப்போம். ஆனால் இப்போ நம்மளோட சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு? அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. நேற்று அப்படி தான் ஆட்டோ வழியும் 150 ரூபா 130 ரூபா, ஓகேவா? ஓகே. அப்புறம் போய் கொடுக்கும்போது 140 இருக்குது, வச்சிங்க சார். அவர் கும்பிட்றாரு. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு 10 ரூபா என்னை கும்பிடு போட, என்னையை பார்த்து ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறாரு? கும்பிட்றாரு. அல்லேலூயா. அதை தான் சொல்கிறேன், ஒரு 10 ரூபா உங்களை வந்து கனத்தை உயர்த்துது பார்த்தீங்களா? அப்படி தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால, அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருந்ததுனால. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்தேன். எத்தனை பேர் பாஸ் பண்ணீங்கன்னு தெரில. மே மாதத்தில் ஒரு புக்கு ஒன்று கொடுத்தேன், விசுவாச அறிக்கைன்னு. இந்த புக்கை ஒரு 6 மாதம் மட்டும் படிங்க. 6 மாதத்துக்கு மேலே பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்கன்னாங்க. நான் எப்படியோ தடுமாறி என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் விட்டதை 2 நாள் சேர்த்து, 2 நாள் விட்டது 3 நாள் சேர்த்து படித்து 6 மாதம் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணதுனால இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அங்கே விதைச்சதெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் முடிச்சிங்க? படிச்சிருக்கியா? அப்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னா அப்புறம் மனைவி 2 ஒரே சரீரம் தானே, அது பிரச்சனை இல்லை. மற்றவங்க படிச்சிருக்கணும், வார்த்தைகளை படிக்கணும். அப்போ கம்மியான ஆசீர்வாதம். புரிஞ்சுக்கணும். ஏன் ஆசீர்வாதம் கம்மியான ஆசீர்வாதம்? இன்னும் ஃபுல்லாக படிச்சிருந்தா, கம்ப்ளீட் பண்ணியிருந்தா முழுமையான ஆசீர்வாதம். இப்போ ஒன்றும் குறைஞ்சு போகல. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இருந்து ஆரம்பிங்க. ஜனவரி மாதம் 1 ஆரம்பிங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்போலாம் 6 இல்லை 3 தான். 3 மாதம் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். மார்ச் மாதத்துக்கு மேலே உங்கள் தலையெழுத்து வேறு மாதிரி மாறி இருக்கும். அல்லேலூயா. எனக்கு மாறிடுச்சு. அதனால் தைரியமாக நான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு பாஸ்டருக்கு நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கல, உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கித்து கொண்டு இருக்கிற அதே ஆழ்வினை குறித்து தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒன்றும் இல்லை, போன வாரம் ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். என்ன அறிவிப்பு கொடுத்தேன் அப்படின்னா, புது வருஷத்துலேருந்து நம்ம சபைக்கு வர்ற எல்லா குடும்பத்துக்கும் என்ன பண்ண போகிறோம், ஒரு சிப்பு அரிசி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? அது விசுவாசத்தில் தான் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு தருவாருங்கிற விசுவாசம். இப்போ எனக்கு கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. இப்போ கொடுக்கறது என்னுடைய குடும்பத்திற்கும், நம்ம மற்ற ஊழியங்களுக்கும் காணிக்கைகள் அனுப்புகிறோம், மற்ற ஊழியங்களையும் கனப்படுத்துகிறோம், மற்ற காரியங்களையும் செய்கிறோம். அதுக்கெல்லாம் சரியாக இருக்குது. ஆனாலும் எனக்குள்ள ஒன்று என்ன ஆசை, இதெல்லாம் நம்ம ஊழியத்தினுடைய பேர் என்னதான், இயேசு உங்களை போஷிக்கணும் ஃபஸ்ட்டு. ஆண்டவர் அதுதான் நம்மளுடைய ஊழி. இப்போ தான் நம்ம தரிசனத்துக்கு நேராகவே வந்திருக்கிறோம். அப்போ போன வாரம் அறிவிப்பு என்ன சொன்னேன், இனிமேல் புது வருஷத்துலேருந்து மாதத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சிப்பு அரிசி இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சபையின் மூலமாக வழங்கப்படும். இனி நீ யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளைங்க என்னை காப்பாற்றும், என் கணவர் யாரும் உங்களை காப்பாற்ற வேண்டாம், சபை உங்களை போஷிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வீடு இனி உங்களை வாழ்நாள் எல்லாம் உங்களை போஷிக்கும்னு சொன்னனா, வாக்கு தத்துவம் கொடுத்தனா, வார்த்தை கொடுத்துட்டுனா. இப்போ என்ன ஆச்சு, ஆண்டவர் அதை பார்க்குறாங்க, எவ்வளோ கனப்படுத்துகிறாரு பாருங்க. போன வாரம் என்ன சொன்னேன், அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இருக்குது. 1 லட்ச ரூபா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற, ட்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். அது என் காசு இல்லை, ஆனால் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பண்ணேன். நேற்றைய தினத்தில் 1,40,000 ரூபா புதுசாக அமௌண்ட் வந்துருக்குது. அல்லேலூயா. திடீர்னு அவர் சொன்னார், அவர் எங்கள் மாமா தான், கணேஷ் மாமாவுடைய சகல. அவர் சொல்லியிருந்தாரு ஃபோனில், இந்த மாதிரி அவரும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். சார் என்ன பண்ணலான்னாரு, பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், நான் உங்களை நான் நேரில் பார்க்கணுன்னு அவர் சொன்னார். ஓகே வாங்க, நேற்று சனிக்கிழமை நான் திருச்சிக்கு வருவேன், திருச்சிக்கு வந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் திங்கக்கிழமை தான் திருப்பி பெங்களூர் போயிட்டு வருவேன், செவ்வாய்க்கிழமைக்கு மேலே எப்போனாலும் நான் ஃப்ரீ தான், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொன்னவர் அப்புறம் என்ன நினச்சாரோ தெரில, நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் அனுப்பிவிட்டேன், எப்படி நான் ட்ரேட் பண்ணுறேன் அனுப்பிச்சுட்டோன்னே. அவருக்கு என்ன அனுப்பிச்சுன்னு தெரில, உடனடியாக திடீர்னு கூட என்ன பண்ணிட்டார், அமௌண்ட்டை நான் தம்பியை பார்க்கவே இல்லை, இதுவே போதும் நான் பணத்தை போட்டு வர்றேன்னு சொல்லிட்டு, நான் இன்னும் அவர் முகத்தில் கூட பார்த்ததில்லை, என்னையும் அவர் என்ன பண்ணதில்லை, முகமாக பார்த்ததில்லை, பணத்தை அனுப்பி வச்சுட்டார். 1,40,000. இன்னும் 50,000 அனுப்புவார். மொத்தம் அவர் அனுப்புறேன்னு சொன்னது 2 lakhs.
1.90 அனுப்புவார். அந்த முதல் மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க அவங்க ஊர் வழக்கத்தின்படி. அப்போ 2 லட்சத்துக்கு 10,000 ரூபா எடுத்துக்கிட்டு 1.90 அனுப்புறேன்னாரு. 1.40 நேற்று அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நான் ஏன் அதை சொல்கிறேன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட நிறையா இருக்குதுங்கிறதுக்காக நான் சொல்லலை, என்கிட்ட நிறையா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னேன்னா அவர் எனக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? ஃபஸ்ட்டு வரட்டும், ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணட்டும், ஃபஸ்ட்டு இன்கம் வரட்டும் பிரதர், அப்புறம் நம்ம சபைக்கு கொடுப்போம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் கொடுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாயில் பேசுங்க, உங்கள் மனசில் இருக்கிற ஆசையை வெளிப்படுத்துங்க. பாஸ்டர், நான் சபைக்கு இவ்வளோ பண்ணலான்னு இருக்கிறேன், நான் உங்களுக்கு இதை கொடுக்கலான்னு இருக்கிறேன்னு மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டிங்கன்னா எங்கேருந்து வருதுன்னெலாம் தெரியாது. பாருங்க, மூஞ்சே பார்க்காத ஆட்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, லட்சங்களை என்ன பண்ணுறாங்க அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து போடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1 லட்ச ரூபா எனக்கு இருந்துச்சுனாவே நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாங்கிறது குறைஞ்சபட்சமாக ஈஸியாக என்ன பண்ணுவேன், எடுத்துருவேன். லாபம், என்னுடைய லாபம். அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக, கம்பெனிக்கெல்லாம் கொடுத்தது போக எனக்கே 500 எடுத்துருவோம். இப்போ அக்கௌண்ட்டில் பழைய காசு, இப்போ புதுசாக வந்த காசு எல்லாம் சேர்த்து 3.25 லட்ச ரூபா இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு 500னா 3 லட்சத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 1500 ரூபாங்கிறது என்னுடைய ஒரு நாள் வருமானமாக இப்போவே மாறிடுச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மாறும். ஏன்னா உங்களை தேவன் நேசிக்கிறார். நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோன்னே அவர் எனக்கு கொடுக்குறாரு. இதே தான் உங்களுக்கும். நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் ஏழைகளை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதுதான் ரகசியம், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி சபை தப்பாக சொல்லி கொடுத்ததுனால நமக்கு வரட்டும், வந்த பிறகு கொடுத்தா போதும். அதுக்கும் தசமபாகம் கொடுக்கறதுக்கு பல போராட்டம் வேறு இருக்கும் பாருங்கள். சம்பளம் வந்துடும், அந்த தசமபாகத்தை எடுத்து வச்சு கொண்டு வந்து சபையில் சேர்த்துறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்குதே. பால்காரனுக்கு கொடுக்கணும், அரிசியை வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும், அது உனக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் போக ஒன்று வரும் பாருங்கள், விசேஷம்னு. அந்த விசேஷம்னு வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இருக்கும் செலவு. அதுவும் இந்த அம்மா அப்பா மாதிரி நிறைய சொந்த பந்தங்களோடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வேறு வழியே இல்லை, போய் ஆக வேண்டிய கட்டாயம். போனாலும் வெறுங்கையா என்ன பண்ண முடியாது. அவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நீ வேலைக்கு போறியா போகலையா, உனக்கு வருமானம் வருதா வரலையா, அதெல்லாம் அது நான் உனக்கு செஞ்சுருக்கிறேன், நீ எனக்கு என்ன தான் பண்ணி ஆகணும், செஞ்சு தாகணும். அதுவும் நான் உனக்கு செஞ்சதை விட நீ எனக்கு எப்படி தான் செய்யணும், அதிகமாக தான் செய்யணும். நீ 501 வச்சு நான் உனக்கு 501 வச்சேன்னா நீ எனக்கு எவ்வளோ தான் வைக்கணும், 601 வைக்கணும். அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க. இப்படி ஒரு உலகத்தை உண்டாக்கிட்டேன். அல்லேலூயா. ஆமாம், என் கல்யாணத்துக்கு அப்படி வந்து ஒரு மொய் வச்சாங்க பாருங்கள், பொண்ணு வீட்டிலேருந்து. சரி கொடுக்குறாங்கன்னு நானும் சந்தோஷமாக வாங்கிட்டேன். ஒரு 40,000 48,000 பொண்ணு வீட்டிலேருந்தே வந்துச்சுங்க. வாங்கின பிறகு இருந்துச்சு பாருங்கள் எங்கள் மாமியார், இந்த வாரம் இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது, காசு அனுப்புறியா, அனுப்ப முடியாது, அப்போ நானே கொடுத்துறேன் உங்கள் சார்பா. இது மாதிரி மாதத்துக்கு 4 ஃபங்க்ஷனுக்கு போய் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் வைக்கிறீங்க நான் கேட்டேன். ஆமாம், அவங்களாம் நம்ம கல்யாணத்துக்கு வந்து வச்சாங்களாம். இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தில் மொய் வாங்கப்படாதுன்னு ஒரு போர்டே போட்டிருப்பேனே. அல்லேலூயா. இப்போ வச்சவனுக்கும் நான் வைக்க வேண்டியதாக இருக்குது. மொய் நோட்டு தொலைச்சி பிடிச்சி எப்படி இருக்கும், யார் வச்சா யார் வைக்கலன்னு தெரில. நம்மளை தேடி வந்து கூப்பிட்டாங்கன்னா வேறு வழியில் என்ன பண்ணி தான் ஆகணும், போய் தான் ஆகணும், வச்சு தான் ஆகணும். இப்படி அப்படியே போச்சு. இப்போ நான் வந்தது 48,000, போனது 68,000க்கு மேலே போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த 48,000 வேண்டாம் சார், நீங்களே வச்சுக்கங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருப்போம். இப்படி மொய்க்குள்ளே இப்படி பல வகைகள் இருக்குது, செய்கிறதுலே இருக்குது. ஆமாம். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் அதெல்லாம் இனிமேல் கவலைப்படாதீங்க. இனிமேல் நீங்கள் மொய் வச்சிங்கன்னா தங்க காசை தான் கொண்டு போய் மொய்யை வச்சுட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் செய்வார். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு அரிசி கொடுக்குறது பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து பிளான் பண்ணிட்டேன். அரிசி மட்டும் இல்லை, ஒரு 3 மாதம் போகட்டும், மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பாருங்க மளிகை ஜாமானும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம சபையிலுடைய விசுவாசிகளை நீ தேவனே போஷிப்பார், நேரடியாக போஷிப்பார். கவலைகளே ஆமாம், வருமானம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இன்னும் வரணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. அன்றைக்கி அரிசி கொடுக்கணும்னு சொன்னதுக்கே ஆண்டவர் அடுத்து 1,40,000 1,90,000 இங்கே அனுப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் அடுத்து இப்போ என்ன வாக்கு கொடுக்குறேன், இன்னொரு 3 மாதத்துக்கு அப்புறம் மளிகை ஜாமானும் உங்களுக்கு வரும். சோத்துக்காக நீங்கள் யார்கிட்ட போய் நிற்க வேண்டியதே இல்லை. எந்த ரேஷன் கடைக்கு போட, உங்கள் ரேஷன் கார்டெலாம் இனிமேல் NC கார்டாக மாறணும், நான் கமோடிட்டிஸ் கார்டு. அப்படி என்ன தெரியுமா, பொருளே வேண்டாம், நான் பெரிய பணக்காரையா அப்படின்னு கவர்மெண்ட்லேயே சொல்கிறோம். அல்லேலூயா. அது யார் பார்த்துவாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய போலீஸு, வக்கீல், டாக்டரு, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரேஷன் கார்டில் NC கார்டு வச்சுருப்பாங்க. அதாவது எங்களுக்கு பொருள்லாம் வேண்டாம், நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், நாங்கள் பணக்காரங்க தான் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறோம். என்னுடைய விசுவாசம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரேஷன் கார்டு NC கார்டாக மாறணும். அல்லேலூயா. என் கார்டு முதல்ல மாறும். நான் அடுத்த மாதம் மாற்ற போகிறேன், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து. என் தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டார். நான் போயிட்டு இனிமேல் என்ன பண்ண வேண்டியதில்லை, கையேந்தி
இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, கார்டு அப்படியே வச்சுங்க, அதை வாங்கி வேறு யாருக்காவது இலவசமாக கொடுத்துருங்க. கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு என்ன பண்ணிடுங்க, எண்ணெயிலேருந்து அரிசியிலேருந்து வாங்கி என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. அவ்வளோதான், அப்படி பண்ணுங்க, அது நல்லது. ஆனால் அதை நம்பி தான் நான் என் லைஃப் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, இனிமேல் மாற்றாதீங்க. உங்களுடைய ஆதாரம் இனி கிறிஸ்துவே. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ எவ்வளோ வாக்கு பண்ணியிருக்கிறேன், அரிசி மட்டும் இல்லை மளிகை ஜாமானும் கொடுக்கப்படும் சொல்லிட்டுனா இப்போ அக்கௌண்ட்டில் 3.25 lakhs 3.25 லட்சம் இருக்குது. அடுத்து சாட்சி சொல்கிறேன், இன்னும் 2-3 வாரத்தில். அல்லேலூயா. ஏறும் பாருங்க, கண்டிப்பாக ஏறும். சும்மா ஆண்டவர் சொல்லலை, கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. டேஸ்ட் பண்ண சூப்பராக இருக்குது. நேற்று தான் இங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவனு தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன், முதல் முறையாக லைஃப்பில் ஐஸ்கிரீம் வாங்கி சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அவன் பார்த்துட்டு ஒரு சப்பிட்டு அவனுக்கு அது புதுசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு என்ன பண்ணான் தெரியுங்களா, கோன் ஐஸ்கிரீம் அப்படியே ஆயில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறான். இங்கே 2 பேர்த்தையும் எடுக்க மாட்டேங்கிறான், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதான் அப்படியே. அல்லேலூயா. அவன் ருசிச்சோன்னு என்ன பண்ணுறது இல்லை, அதை விட மனசு. இதே தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையும். ஏசப்பா நல்லவர்னு நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா, ருசிச்சிட்டிங்கன்னா விட்டவே மாட்டீங்க. என்ன பண்ணிகிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. உங்கள் பயணம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், பிரயாணம் போயிட்டே இருக்கும், ஆசீர்வாதத்தின் பிரயாணம். அல்லேலூயா. அப்போது இனி புதிய ஆண்டில் என்ன பண்ண போகிறோம், இதைத்தான் செய்ய போகிறோம். மார்ச்சுங்கிறது கூட அதிகம் சொல்ல முடியாது, ஜனவரி முடியறதுக்குள்ளேயே அது என்ன பண்ணிடுவோம் அந்த ஸ்கீமு. அடுத்த வாரம் கண்டிப்பாக எல்லோரும் சர்ச்சுக்கு வந்துருங்கம்மா, மறந்துடாதீங்க. சுசிலாம்மா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்துருங்க. இங்கேயே தான். ஆமாம், இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே தான். ஆமாம், அரிசி கொடுப்போம், அதுக்கு தான் வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஆமாம் அரிசி கொடுப்போம், அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வர சொல்கிறேன். வந்துருங்க அம்மா, நீங்களும் வந்துருங்கம்மா. சரி, ஓகே. நம்ம சபை விசுவாசி எல்லாத்துக்கும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் தான் நம்மளுக்கு வாக்குத்தத்த ஆராதனை. ஏன்னா இன்றைக்கி நைட்டு நான் பெங்களூர் போகிறதுனால நைட்டு இல்லை, இப்போ பகல்லே கிளம்பிடுவேன். அதனால் வாக்குத்தத்த ஆராதனை நம்மளுக்கு எப்போ தான், வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த ஆராதனையிலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரவு நேரத்தில் யாராவது ப்ரேயருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெர்சிட்ட நம்பர் இருக்குது, மெர்சி ஃபோனை கான்டாக்ட் பண்ணி கள்ளக்குடி சர்ச்சுக்கு போங்க. இல்லை பாஸ்டர் பரவாயில்ல, நான் உங்கள் சர்ச்சிலே அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் புதிய வாக்குத்தத்த ஆராதனை என்ன பண்ணும், நடக்கும். இப்போ நீங்கள் அப்படி சர்ச்சுக்கு போனாலும் வாக்குத்தத்தங்களை எடுங்க, வேணான்னு சொல்லலை. பட் அதெல்லாம் செகண்டரியாக வச்சுக்கோங்க. உங்கள் சபையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள் தான் உங்களுக்கு உரியது. அல்லேலூயா. அது எப்போ கொடுக்கப்படும், வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் அன்றைக்கு கொடுக்கப்படும். அதனால் மற்ற வாக்குத்தத்தங்கள் எடுக்கிறவங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது வார்த்தைகள் மாறாது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம சபையில் எடுக்கிற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உரியதாகவே இருக்கும், அது உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டதாக இருக்கும். அதன்படியாக நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் வாக்குத்தத்த ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நான் செய்திக்குள்ளேயே போல, ஆனால் நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. போன வாரம் யோசேப்பை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு தாவீதை குறித்து ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன். வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீதுடைய வாழ்க்கையும் ஆரம்பத்தில் அற்பமாக தான் இருந்துச்சு, ஆனால் அவனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்துச்சு. இதுதான் என்னுடைய செய்தியினுடைய டாபிக். நம்ம அதை தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம், அதை தான் சொல்கிறேன். அப்போ தாவீது அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன, அதை தான் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன, அதே வசனம் சொல்லுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில என்ன இல்லைங்கிறது குறித்து கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் இனி நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறும். உங்க சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும். உங்களுடைய பொருளாதார மண்டலத்தில் ஒரு புதிய செழிப்பின் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. ஏன் உண்டாகுது? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொன்ன சத்தியம் ஒண்ணு தாங்க. என் பிள்ளைங்க கிட்ட சொல்லு, அவங்க கிட்ட என்ன இல்லைங்கிறது குறித்து கவலைப்பட வேணாம்னு சொல்லு. நான் அவங்க கூட இருக்கிறேன். புதிய ஆண்டுல காணாததெல்லாம் காண்பார்கள், பெறாததையெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள். அற்புதமும் ஆச்சரியமான வழியில் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்வேன் அப்படின்னு போய் சொல்லுன்னு சொன்னாரு. சொல்லிட்டேன், தேவ செய்தி முடிந்தது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி. ஏதோ ஒரு நாள் ஆசீர்வாதம் பாஸ்டர், ஏதோ ஒரு மாசம் நல்லா இருந்தோம் பாஸ்டர், ஏதோ ஒரு மாசம் உடம்பு நல்லா இருந்துச்சு பாஸ்டர், அப்படி இல்லை. நாளுக்கு நாள் விருத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். உங்க தலையில கை வச்சு நீங்களே சொல்லுங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன் எல்லா விதத்திலும். ஏன்னா
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொன்ன ஆசீர்வாதம் அப்படியே உங்க தலையின் மேல வந்துருச்சு. இனி பார்க்க போறீங்க, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில விருத்தி உண்டாகும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் உடனடியாக மாறுகிறதை உங்கள் கண்கள் காணும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முறிந்து போய் விழுகிறதை உங்கள் கண்கள் காணும். உங்களை எதிர்த்து வந்த சத்துருக்கள் எல்லாம் திரும்பி பின்னிட்டு ஓடுகிறதை உங்கள் கண்கள் காணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது கூட ஒரு சிலருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், இப்பவே கொடுத்தார். அம்மாவுக்கு, இன்று கண்ட எகிப்தியரை நீ என்றைக்கு நீ என்ன பண்ண மாட்ட, காண்பதில்லை. ஐயாவுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒண்ணுதான், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு தீவிரமா இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை அனுப்புவதற்கு. நன்மையை முடிசூட்டுவார் அப்படின்னு திரும்பி ஆண்டவர் சொல்றாரு. உயர்வுகளை காண்பாய்னு ஆண்டவர் சொல்றாரு. உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைப்பேன்னு மெர்சிட்ட சொல்றாரு. இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு. மெர்சி அச்சையை யோசிக்குது, எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு, நடுவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு மட்டும் எதுவும் சொல்லலையான்னு நினைக்கிறாங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் பெற்றுக்கொள்ளும். வர வருஷத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் வாக்கு தத்தங்களை தீவிரமா இருக்கிறார், நம்ம பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. ஆகவே கவலையப்படாதீங்க, இப்ப இருக்கிற மாதிரி நீ இருக்க போறதில்ல, இதை விட மேல, இதை விட உயர்வு. அல்லேலூயா. ஆமா, நீங்க போகும்போது அம்மாவுக்கு சாரி கொடுத்தாச்சு. போகும்போது கள்ளக்குடி சபையிலிருந்து அம்மாவுக்கு எல்லாம் சாரி கொடுத்தாங்க, சோனியாவுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. அந்த ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு ஜென்ஸ் இருக்கும், அதை அப்பாட்ட கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க, உங்களுக்கு கொடுத்துட்றோம், வாங்கிட்டு போயிருங்க மறக்காம. அல்லேலூயா. ஆமா, நாளா பாருங்க எப்படி யோசிக்கிறேன். நம்ம சபை இனிமே எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, கொடுக்கணும். என்னத்தை கொடுக்கணும்? இந்த சோனியா ஒரு 5 சென்ட் நிலம் வந்திருக்குது, வாங்கிக்க. நான் பிச்சை மாமா ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வீடு வந்திருக்குது, இந்தாங்க வாங்கிங்க அப்படி சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. இந்தாங்க ஒரு 5 பவுன் நகை வந்திருக்குது, அச்சியா இந்தா ஆண்டவர் உனக்கு தராரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம சர்ச்சு எப்படிப்பட்ட சர்ச்சு? ராயல். சொல்லுங்க, ராயல். இது வேற ரகம், இது வேற ரக சபை. அல்லேலூயா. துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சாப்பாடு இல்லாத சாப்பாடு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ரெண்டுமே இப்போ எல்லாத்திட்டையும் இருக்கு. இருக்கா இல்லையா? சாரி இருக்கா இல்லையா? ஏன்ட்ட இருக்கு, ஒன்றரை இருக்கா இருக்கு, சோறு இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன இல்லை? சொந்தமாக நிலம் இல்லை, சொந்தமாக வீடு இல்லை, 5 பவுன் நகை இல்லை. இல்லை தானே? உங்களுக்கு என்ன இல்லவோ அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன இல்லையோ அதை தான் ஏசப்பாவும் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஜாக்கினுக்கு அந்த வசனம். அல்லேலூயா. வார்த்தை வந்துகிட்டே இருக்குது, என்னால் நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ஊருக்கு போகணும், பெங்களூருக்கு. ஆண்டவர் வார்த்தைகள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, அனுப்பிட்டே இருக்கிறாரு. தேவனை நீங்க விசுவாசிச்சிருங்க, அவ்வளவுதான். ஏசப்பா தருவார். இனி நம்ம சபை பாருங்க வித்தியாசமா இருக்கும். இப்படியும் சபை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உயர் ரக சபையாக தேவன் நம்முடைய சபையை மாற்றுகிறார். நகை கொடுக்கறது சரி, இது துணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு சபையினுடைய இதாக காரியமாக இருந்தாலும், நம்ம சபைகள் இனி நிலம் இல்லாதவங்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்கும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடை வாங்கி கொடுக்கும், நகை இல்லாதவங்க நகை வாங்கி கொடுக்கும், கார் இல்லாதவங்களுக்கு காரை வாங்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுதே உடையவனாய் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். இப்போ நான் ஏன் பேசுகிறேன் தெரியுதா? என்கிட்ட இருக்கிறதுனால பேசுகிறேன்னா, என்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக பேசுகிறேன். சொல்லுங்க, நான் இருக்கிறதுக்காக பேசல, என்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நான் பேச 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 இந்த வார்த்தை என்ன பண்ணும், போய் பரலோக மண்டலத்தை என்ன பண்ணும், அசைக்கும். என் பிள்ளை கேட்டுட்டு இருக்குது, கூட உலகத்துக்கு கட்டளையிடும், பிரபஞ்சத்துக்கு கட்டளையிடும். அந்த பிரபஞ்சம் அப்படியே எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சொன்னது எல்லாம் பாடுறாரு ஜெபராஜ். என்ன பாடுறாரு ஜான் ஜெபராஜ்? வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று. இப்படின்னு எப்போ பாடுவேன்னா 2024 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அடுத்த வருஷம் நான் திருப்பி பாடுவேன். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்ன டிசம்பர் 31, 2023 சொன்னேன். இந்த வருஷத்துல தேவன் அதை செய்தார். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாவே, எங்கள் இருதயம் மகிழ்கிறது ஆண்டவரே. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமாதானமும் சந்தோஷம் எங்கள் இருதயத்தில் உண்டாயிருக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளான எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. மகிமையாய் எங்களை நேசிக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்கள் மீது கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர். பிரயோஜனமாக இருக்கிறதை எங்களுக்கு போதித்து எங்களை நடத்த வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேசினதல்ல ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து நீர் என் வாயின் மூலமாய் பேசின வார்த்தைகள். ஒரு வார்த்தையும் கீழே விழக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் 2024ஆம் ஆண்டில் ஒவ்வொரு நாளிலும் நிறைவேறட்டும். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, செழித்திருக்க
நீர் சிலுவையில் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். தொடர்ந்துபடி நாம மகிமை அடையட்டும். தாவீதினுடைய ரகசியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கு காரணம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. அவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரணமான ஒரு வாலிபனா இருந்தாலும் ஜாதிகளை ஆளுகிற ராஜாவாக அவனை மாற்றினேன். காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தேன். இன்றைக்கு நாங்களும் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறோம். நீங்க எங்க கூட இருக்கிறதுனால நாங்கள் வாளாக மாட்டோம், தலையாவோம், கீழாக மாட்டோம், மேலாவோம். நாங்கள் தரித்திரர்களாக இருக்க மாட்டோம், செழிப்புள்ளவர்களாக இருப்போம். நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டோம், நிறைவுள்ளவர்களாக இருப்போம். நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் வாழ்வோம் என்று அறிக்கை செய்கிறோம். எங்கள் வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது. உம்முடைய நாமம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.